Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்குமே இருளான சூழ்நிலையில வாழ்றதுக்கு பிடிக்காது. நம்ம எல்லாருக்குமே வெளிச்சமா ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையில இருக்கணும்னு தான் விருப்பப்படுவோம். ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு நல்ல வேலை கிடைக்காம அந்த வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதே அவங்க வாழ்க்கையில ஒரு இருளா இருக்கும். ஒரு சிலர் நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்ல ப்ராஸ்பர் ஆகணும்னு விருப்பப்படுவாங்க, ஆனால் அதுக்குரிய அனுகூலமான காரியங்கள் நடக்காதனால அவங்க அதை நோக்கி பிரயாசப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் இருக்க ஒரு இருளாக இருக்கும். ஒரு சிலர் அநேக ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு பிரயாசப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காது. அதுவும் அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு இருள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அநேக இருளான சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருளின் ஆதிக்கத்தினால அந்த இருள்லயே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கூட விசுவாசத்தோடு இருங்க. தேவன் உங்க இருளையும் வெளிச்சமாக்குவார், நீங்களும் பிரகாசமா இருப்பீங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.